4 நிமிட நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று ஒரு முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார். அது என்ன தெரியுமா? நீண்ட ஜெபம் தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கும். அது உண்மை அல்ல. மாயக்காரர்கள் அதிக நேரம் ஜெபிக்க விரும்புவார்களாம். ரைட்? நீங்கள் எதற்காக ஜெபிக்க விரும்புகிறீங்க நான் சொல்லட்டுமா? ஒன்று, என்ன செய்யணும்? என் பாவம் மன்னிக்கப்படணும். 2வது, என்னுடைய தேவைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2ற்குமே நீங்கள் கெஞ்சி கூத்தாடி மணிக்கணக்காக ஜெபிக்க வேண்டியது இல்லை. ஏனென்றால் இந்த 2மே உங்களுக்கு ஆயத்தமாக வைக்கப்பட்டு இருக்கிறது. நீ அதற்காக பாருங்கள், தேவனை திரும்ப ஏதாவது ஒன்று செய்ய வைக்க வேண்டியதில்லை. தேவன் அவருடைய சுண்டு விரலை கூட என்ன செய்ய வேண்டியதில்லை, அசைக்க வேண்டியதில்லை. அருமையான தேவர்களே, ஏனென்றால் சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றி விட்டார் என்பது மாத்திரம் நல்ல செய்தி இல்லை. எல்லா ஆசீர்வாதங்களையும், என்ன ஆசீர்வாதம்? பாவ மன்னிப்பு, உங்களுடைய சுகம், உங்களுடைய செழிப்பு, உங்களுக்கு தேவையான விடுதலை எல்லாவற்றையும் உங்களுடைய ஆவியிலே டெபாசிட் பண்ணி வைத்து விட்டார். ஒன்றை சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியும் பாருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு உபவாசம் பண்ணீங்களா? சர்ச்சுக்கு போனீங்களா? பரிசுத்தமாக இருந்தீங்களா? காணிக்கை கொடுத்தீங்களா? இல்லை. ஏன் அதை நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொண்டீர்கள் என்றால், அந்த ஜோயே அல்லது அந்த சால்வேஷன் இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. ஏற்கனவே ரெடியாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு தேவையான சுகம், உங்களுக்கு தேவையான விடுதலை, உங்களுக்கு தேவையான சமாதானம், உங்களுக்கு தேவையான செழிப்பு எல்லாமே அவருடைய ஆனந்த ஞானத்தின்படி ஆல்ரெடி he has prepared it. One more thing is, you have already got it. ஒரு புஸ்தகத்தை அடிக்கடி அறிமுகப்படுத்துகிறேன் பாருங்கள். யூ ஹாவ் ஆல்ரெடி காட் இட். நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்கிற சத்தியத்தை நான் அறிந்து கொண்ட நாள் முதல் நான் யாரை மாதிரி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன்? எலியா மாதிரி, எலிசா, வேற யார்? இயேசு கிறிஸ்து, பேதுரு, பவுல், இவங்களாம் எப்படி ஜெபிச்சாங்க? வினாடி ஜெபந்தான். என்ன வேணும்? பஞ்சம் போகணும். தேவரிடத்தில் எலிசா கடந்து ஜெபம் பண்ணலங்க. நாளை இந்த நேரம் பஞ்சம் நீங்கி செழிப்பு உண்டாகும். அதுதான் தேவன் விரும்புகிற ஜெபம். அதுதான் மார்க் 11:23 சொல்லுகிறாரு. ரைட்? இவன் என்ன சொல்கிறான் பாருங்க. நம்ம எலியா ராஜாவிடத்தில் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறா? ராஜா, நான் சொன்னாதான் மழையும் பனியும் பெய்யும். ரைட்? அது ஜெபம். வேற யார்? நம்முடைய கம்ப்ளீட் மாடல் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருங்க? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்கிறேங்கிறாரு. சொன்னார், செய்து காட்டினார். லாசருடைய கல்லறைக்கு போகிறாங்க. எல்லாரையும் கை கோர்த்து நின்று, எப்பா அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க, கை கோர்த்து ஜெபம் பண்ணுங்க. இல்லையே, லாசருவே வெளியே வா. அப்போது சுருக்க ஜபத்தில் தான் அதிக பவர் இருக்குது என்று நான் கண்டுகொண்டேன் பாருங்கள். ரைட்? தபித்தாள் செத்து போகிறா, உயிரோடு எழுப்பணும். என்ன செஞ்சான் பேதுரு? தபித்தாளே எழுந்துரு. 2 வினாடி ஜபம். அருமையான தேவர்களே, இப்படிப்பட்ட அதிசயமான ஆற்றல் உங்களுடைய நாவில் இருக்கிறது. அதை பயன்படுத்துங்கள். தேவனுக்கு பிரியமான ஜபத்தை ஏறெடுப்பீர்கள். உங்கள் ஜபத்திற்கு பதில் கிடைக்கும். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.